வணக்கம் நேர்களே. எக்கனாமிக் பாலிசிஸ் யூசிங் த இண்டிகேட்டர்ஸில் வந்து இம்பேக்ட் ஆஃப் வார். வார் ஆல்வேஸ் ஷோ நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் எக்கானமி, டிக்ரீஸ் இன் மணி வேல்யூன்னு சொல்லுவோம், அண்ட் டிக்ரீஸ் இன் ப்ராஃபிட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ வார் இஸ் ஆல்வேஸ் அ பேட் ஃபார் எனி எக்கானமி. இட் இஸ் நாட் மேட்டர் அது வந்து சூப்பர் பவர் எக்கானமி ஆர் க்ரோயிங் ஒன், எதுக்குமே அது வந்து நல்லதாக இருக்காது. ஸோ த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பீப்புள் வந்து அது குறையக்கூடியதாக இருக்கக்கூடும். அதேமாரி அக்ரிகேட் டிமாண்டும் இறங்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இதனால் என்ன ஆகும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அதில் ஒரு இம்பேக்ட் வரும். ஸோ தென் பப்ளிக் அண்ட் ஃபாரின் டெட் அது தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸும் வரக்கூடியதாக இருக்கக்கூடும். தென் வென் வி லுக் இன்டு டுடே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்தைகளில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆயிருக்கு. மெயினாக வந்து மார்க்கெட் இஸ் இந்த ஓவர்பாட் சைட் அண்ட் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில், ஏன்னா சென்செக்ஸ் ஒரு 8000 பாயிண்ட் இருந்ததில் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்கு. ப்ளஸ் இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, அதுபோல் நேற்றைய தினம் ரஷ்யா யுக்ரைனில் நடந்த கைகலப்பு, ஸோ இவை எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால மார்க்கெட் டர்ன் டு பி ஆன் த நெகட்டிவ் சைட். இது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஒன்லி அ ப்ராஃபிட் புக்கிங் ஆர் சம்திங் ஆஃப் டீப் டிவைடிங். சம்திங் ஆஃப் டீப் டிவைடிங்னா, சப்போஸ் இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் மாரி வருது, ஒரு வார் மாரி குண்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அதுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ தட் வில் ஹாவ் ஒரு 1 week to 10 days to settle. So let us wait for this uncertainty to go. Till such time, watch the market and do the trade. Thank you.